அண்ணாமலை பாஜக மாநில தலைவரா இருந்தப்போ, பாஜக சோசியல் மீடியால படு சுறுசுறுப்பா இயங்குச்சு. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தனக்குன்னு ஒரு தனி வார் ரூம வச்சுக்கிட்டு, தன்னை எதிர்த்து பேசுற கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர சரமாரியா விமர்சனம் பண்ணார்ன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சர்ச்சைய நடிகை காயத்ரி ரகுராம் ஆரம்பிச்சு வச்ச நிலையில தான், அண்ணாமலைக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்த சூர்யா சிவாவே பேட்டிகள்ல குறிப்பிட ஆரம்பிச்சாரு. அதனாலேயே பாஜகக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதனாலேயே வார் ரூம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற புதிய வார்த்தை பாஜக அரசியல்வாதிகள் மத்தியில உச்சரிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் அண்ணாமலை பதவிக்காலம் முடிவடைஞ்சு பாஜகவுடைய புதிய மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு வர்றாரு. பாஜக மாநில தலைவரா அண்ணாமலையே தொடர்ந்து செயல்படுவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தான் ஏடிஎம்கே பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் தீவிரமடைஞ்சிருந்தது. அப்போ ஏடிஎம்கேவை பொது வெளியில தரக்குறைவா விமர்சனம் பண்ண அண்ணாமலை மாநில தலைவரா தொடர்ற பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில தங்களால அங்கம் வகிக்க முடியாது அப்படின்னு கராரா சொன்னதா சொல்லப்படுது. அதே மாதிரியே ஏடிஎம்கேல இருந்து பாஜகவுக்கு வந்த நயினார் நாகேந்திரனை தலைவராக்கும்படியும் பாஜக மேலிடத்துக்கு இவர்தான் பரிந்துரைத்ததா சொல்லப்படுது. அதனால மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலைய தூக்கி அடிச்ச பாஜக தலைமை நயினார் நாகேந்திரனை அங்க உட்கார வச்சாங்க. நயினார் நாகேந்திரன் பதவியேற்பு விழால பேசிய அண்ணாமலை அவர்கள் இதுவரைக்கும் தனக்கு பொறுப்பு இருந்ததாவும் இனி என்ன வேணுமானாலும் பேசலாம், மத்ததெல்லாம் நயினார் நாகேந்திரன் பாத்துக்குவாரு அப்படின்னு பேசியிருந்தாரு. அடுத்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை கடுமையா விமர்சனம் பண்ணி அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டி டெல்லி தலைமை வரைக்குமே புகாராவே போச்சு. அதனால உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே அண்ணாமலைய கொஞ்சம் நாவடக்கத்துடன் நடந்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்ததாவும், அதனால இப்போ அண்ணாமலை அவர்கள் அடக்கி வாசிக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அண்ணாமலை விவகாரத்துல வாய் திறக்காம இருந்து வந்த நயினார் நாகேந்திரன் முதல் முறையா படு ஓப்பனா எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு கமலாலயத்துல பாஜகவுடைய ஊடக பிரிவு நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அப்போ பாஜகல இனி வார் ரூம் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, இந்த 15 தள கணக்குகளுமே அண்ணாமலைக்கு ஆதரவா செயல்பட்டு வருது, பாஜகல இனி எந்த நபர்களுக்கு ஆதரவாகவும் யாருக்கும் எதிராகவும் பதிவிடக்கூடாது, அதே மாதிரி ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி பத்தி தவறா பதிவிடுவோர் மேல கட்சி ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான சோசியல் மீடியா கணக்குகளை கண்காணிக்கவே தனியா குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாவும், அந்த குழு வார் ரூம் அரசியல் செய்பவர்களுடைய கணக்குகளை க்ளோஸா கண்காணிக்கும் அப்படின்னும் அண்ணாமலைக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் நேரடியாவே எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.